ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை யார் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தா? வீரமாமுனிவர், ஜியு போப், தாயுமானவர், கால்டுவெல். யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்த கேள்வி, வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? மல்லார்மே, ஆல்பர்ட் ஸ்வெச்சர், விட்லே, வால்ட் விட்மன். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஸ்வெச்சர். அவர் தான் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் தான் திருக்குறள்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. காரணம், திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். இந்த கூற்று காரணம் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் 1 மட்டும் தவறு, 2 சரி. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட 31 தான் கூட்டிக் கொள்ளணும். இங்கே 35ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது மட்டும் தப்பு. அடுத்த கேள்வி, புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். புறநானூரை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல்ஹார்ட். அடுத்த கேள்வி, முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் ஆசிரியர்னால் திருவள்ளுவரை தான் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருக்கு வழங்கப்படாத பெயரை தான் கண்டறியணும். ஆப்ஷனில் தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், பாவலேறு, மாதானுபங்கி. இதில் வழங்கப்படாத பெயர்னு பார்த்திங்கன்னா பாவலேறு. பெருஞ்சித்திரனாருக்கு தான் இந்த பாவலேறுன்ற சிறப்பு பெயர் இருக்குது. அடுத்த கேள்வி, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்னும் குறளில் கூகை என்பதன் பொருள் யாது? ஆட்டுக்கெடா, கோட்டான், முதலை, யானை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூகைனா கோட்டான். அடுத்த கேள்வி, பீலிப்பேய் சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள். சாகாடு என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா வண்டி. அடுத்த கேள்வி, பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள். தமர்னா அதனுடைய பொருள் துணை. அடுத்த கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள். அடக்கமுடையது, பண்புடையது, ஊருக்கு உதவுவது, செல்வம் உடையது. ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது, அதுதான் சரியான பொருள். அடுத்த கேள்வி, பழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூல்கள். நூல்கள் போற்றும்படி வாழ்வான். அடுத்த கொஸ்டின், உலகம் முழுவதையும் ஆழிக் கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? எதற்காக காத்திருக்கணும்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். அடுத்த கேள்வி, சொல்லும் பொருளும் பொச்சாப்பு. பொச்சாப்போட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. அடுத்த கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பாரதியா இல்லை பாரதிதாசனான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இணை இல்லைன்னு வந்துச்சுன்னா அது பாரதிதாசன். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், யாமறிந்த புலவர்களிலே இளங்கோவை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு வரும். ஏன்னா இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், பாரதியார். யாமறிந்த புலவர்களின்னு வந்தால் பாரதியார், இணை இல்லைன்னு வந்துச்சுன்னா அது பாரதிதாசன். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார்? மணக்குடவர், இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், சேனாவரையர். இதில் திருக்குறளுக்கு இவங்க எல்லாருமே உரை எழுதின ஆசிரியர்கள் தான். ஆனால் திருக்குறளுக்கு உரை எழுதினவர் மணக்குடவர்.
திருக்குறளுக்கு 10 பேர் எழுதியிருக்காங்க, பதின்மர்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவர் வந்து மணக்குடவர். ஆனால் சிறந்த உரை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை தான் வந்து திருக்குறளுக்கு சிறந்த உரை. அடுத்த கொஷின், திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி புகழக்கூடிய நூல்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. அடுத்த கேள்வி, பொருட்பாலின் இயல்கள் எது? வந்து பொருட்பாலோடைய இயல்கள்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் அரசியல், அங்கவியல், ஒழிபியல், இந்த 3 இயல்களும் பொருட்பாலுக்குரிய இயல்கள். பாயிரம், இல்லறவியல், துறவியல், ஊழியல்லாம் வந்து அறத்துப்பாலில் வரக்கூடியது. களவியல், கற்பியல் வந்து காமத்துப்பாலில் வர்றது. அடுத்த கேள்வி, திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? உடைமைன்னு முடிகிற மாதிரி அதிகாரங்கள் இருக்கும். இதில் எந்த உடைமைன்னு முடிகிற ஒரு அதிகாரம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒடுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் கிடையாது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். குடும்பம்ன்ற சொல்ல முதல்ல இருந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். அடுத்த கேள்வி, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? நெடுந்தொகை, திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். அடைமொழி, திருன்ற அடைமொழியோட குறிக்கக்கூடிய நூல் வந்து திருக்குறள் தான். அடுத்த கேள்வி, கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல். திருக்கடுகமா, இனியவை 40, திருக்குறளா, முதுமொழி காஞ்சியா? எதை வந்து உத்திர வேதம் அப்படின்னு சொல்கிறோம்னா திருக்குறள் தான். அடுத்த கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 38. பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25. அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம். காலம் கிமு 31, திருவள்ளுவருடைய காலம் கிமு 31 கரெக்டாக இருக்குது. 1330 திருக்குறள், அதுவும் கரெக்டாக இருக்குது. குறள் வெண்பா, திருக்குறள் வந்து குறள் வெண்பாவால் ஆனது, அதுவும் கரெக்டாக இருக்குது. மேல்கணக்கு நூல் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து கீழ்கணக்கு நூல், மேல்கணக்கு நூல் இல்லை. ஸோ பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி, மண்பதைக்கு பொதுவான நூல் எது? மண்பதைக்கு பொதுவான நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 25 கொஷின்ஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.